நடைபெற்று வரும் அரசு விழாவில் தற்பொழுது முதலமைச்சர் பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அம்மா தெய்வத்தை வணங்கி கீழ் பவானி கால்வாயை நவீனப்படுத்தும் திட்டம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை இன்றி துவக்கி வைக்கவும் அடிக்கல் நாட்டும் வருகை புரிந்துள்ள மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய மாண்புமிகு பாராளுமன்றம் விவகாரம் நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று வரவேற்புரை ஆற்றிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, இந்த சீர்மிகு விழாவில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் சகோதரர் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, கூட்டு சங்க பிரதிநிதிகளே, அரசு துறை உயர் அதிகாரிகளே, பல்வேறு கட்சியின் தலைவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது அழைப்பின் பேரில் 14/2/2021 அன்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் பல்வேறு முடிவடைந்த திட்டங்களை துவக்கி வைக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் சென்னை மாநகருக்கு வருகை தந்து சிறப்பித்தார்கள். I extend a hearty welcome to the Honorable Prime Minister who has come to Coimbatore for inaugurating and laying foundation stone for various projects. I would like to inform the Honorable Prime Minister that our government has taken a series of measures to reduce the sufferings of people during the pandemic, including cash assistance to general public and to the members of various welfare sports. Even during the pandemic, Tamil Nadu received higher share of investments proposals in India as per CARE ratings and has also been ranked number 1 state by the projects today in attracting investments during pandemic. வரலாற்று சிறப்புமிக்க குடிமராமத்து திட்டம், காவிரி டெல்டா பகுதியில் சிறப்பு தூர்வாரும் திட்டம், விலையில்லா மண்டல் மண் வழங்கும் புதிய தடுப்பணையில் கட்டும் திட்டம், தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனப்படுத்தும் திட்டம், அணை புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம், அத்திக்கடவு அவனாசி திட்டம், காவிரி ஆற்றின் குறுக்கே புதிய கதவணையில் கட்டும் திட்டம், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், தாமிரபரணி கருமணியாறு மற்றும் நம்பியாறு இணைப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி மாண்புமிகு அம்மாவின் அரசு நீர் மேலாண்மையில் சிறந்த முன்னோடி மாநிலமாக திகழ்கின்றது. தமிழ்நாட்டின் நீர்வளத்தை பெருக்க நேரை முறையாக பயன்படுத்த மாண்புமிகு அம்மாவின் அரசு பல்வேறு உட்கட்டமைப்புகளை புதிதாக ஏற்படுத்தியும் மேம்படுத்தியும் வருகிறது. அந்த வகையில் 934 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கீழ் பவானி கால்வாயை நவீனப்படுத்தும் திட்டத்திற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்ட உள்ளார்கள். கீழ்பவானி பாச திட்டமானது கீழ்பவானி வாய்க்கால், காளிங்கராயன் வாய்க்கால், அரக்கன்கோட்டை மற்றும் தடப்பள்ளி வாய்க்கால் ஆகியவற்றை உள்ளடங்கியது. இதில் காளிங்கராயன் வாய்க்கால் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டமைக்கப்பட்டவையாகும். மேற்குறிப்பிட்ட வாய்க்கால்களின் உறுதித்தன்மையை மற்றும் செயல்திறனை மேம்படுத்தவும், முழுமையான பாசன பரப்பிற்கு நீர் செல்வதை உறுதிப்படுத்தவும், வாய்க்கால்களின் நீர்க்கசிவை வெகுவாக குறைத்து கடமடை வரை தண்ணீர் செல்வதை உறுதி செய்யவும் 934 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம், புதுப்பித்தல் மற்றும் நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வலுவிழந்த நிலை உள்ள கரைகளை கான்கிரீட் பலகைகள் மற்றும் தடுப்புச் சுவர் கொண்டு பலப்படுத்துதல், குறுக்கு கட்டுமானங்கள் புனரமைப்பு மற்றும் மறு கட்டுமானம் செய்தல், சேதமடைந்த பாலங்களை மறு கட்டுமானம் செய்தல் ஆகிய பணிகள் செயல்படுத்தப்பட உள்ளன. இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 401 கிலோமீட்டர் நீளமுள்ள கால்வாயில் நவீனப்படுத்தப்பட்டு 2,47,247 ஏக்கர் பரப்பில் பாசன நிலங்கள் பயன்படும். I request the Honorable Prime Minister to extend necessary funding for the Lower Bhavani irrigation project and other irrigation projects of Tamil Nadu. I take this opportunity to request the Honorable Prime Minister to
declare the Godavari Kaveri river linking projects as a national project so as to benefit lakhs of people in Telangana, Andhra Pradesh and Tamil Nadu. The river Kaveri and its branch rivers have to be rejuvenated on lines of Namami Gange. Government of India is requested to accord sanction and extend financial assistance to Tamil Nadu at the earliest. Tamil Nadu கோயம்புத்தூர் உள்ளிட்ட 11 பெரிய நகரங்கள் சீர்மிகு நகரங்கள் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில அரசின் பங்களிப்பாக 500 கோடி ரூபாயும் மத்திய அரசின் பங்களிப்பாக 500 கோடி ரூபாய் ஆக மொத்தம் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டான திட்டங்கள் ஒவ்வொரு நகரத்திலும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அனைத்து சீர்மிகு நகரங்களிலும் 24 மணி நேர சேவை பொதுமக்களுக்கு வழங்கிடும் வகையில் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட உள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் இதற்கான பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. தற்போது 8 சீர்மிகு நகரங்களில் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மைய பணிகள் மேற்கொள்வதற்கு 92 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாரத பிரதமர் அவர்களால் இன்று அடிக்கல் நாட்டப்பட உள்ளது. இதன் மூலம் சீர்மிகு நகரங்களில் பொதுமக்களுக்கான சேவை மேலும் மேம்படும். தென் மாவட்டங்களில் தொழில் வளத்தை மேம்படுத்த அம்மாவின் அரசு தொடர்ந்து பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இம்மாதம் என்னால் வெளியிடப்பட்ட புதிய தொழில் கொள்கை 2021 மூலம் மாநிலத்தின் அனைத்து பகுதியிலும் குறிப்பாக தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள தென் மாவட்டங்களில் தொழில் வளத்தை மேம்படுத்த அம்மாவின் அரசு தெளிவான பாதை வகுத்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள பெரிய துறைமுகமான வஉசி துறைமுகத்தில் புதிதாக 5 மெகாவாட் சூரிய மின் சக்தி நிலைய திட்டத்திற்கு பாரத பிரதமர் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு அருகில் உள்ள கோரப்புள்ளம் ரயில்வே பாலம் மற்றும் அதன் இணைப்பு சாலை விரிவாக்க பணிகள் 42 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு இன்று துவக்கி வைக்கப்பட உள்ளது. நாட்டின் மிகவும் நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றாகும். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் 48.45 விழுக்காடு மக்கள் நகரப்பகுதியில் வசித்து வருகின்றனர். எனவே தமிழ்நாடு மக்களுக்கு பிரதமர் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் மூலம் வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுப்பதில் அம்மாவின் அரசு முனைப்பாக உள்ளது. தற்போது பிரதம மந்திரி நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மொத்தம் 331.81 கோடி ரூபாய் செலவில் திருப்பூர் மாவட்டத்தில் வீரபாண்டி நகரில் 1280 அடுக்குமாடி குடியிருப்புகளும், திருக்குமரன் நகரில் 1248 அடுக்குமாடி குடியிருப்புகளும், மதுரை மாவட்டத்தில் ராஜகூர் பகுதியில் 1088 அடுக்குமாடி குடியிருப்புகளும், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருங்கலூர் பகுதியில் 528 அடுக்குமாடி குடியிருப்புகளும் கட்டி முடிக்கப்பட்டு இன்று பாரத பிரதமர் திருக்கரங்களால் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட உள்ளன. பிரதம மந்திரி நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1,67,328 அடுக்குமாடி குடியிருப்புகளும், 4,59,056 தனி வீடுகளும், 30,525 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குடியிருப்பும் 400 சதுர அடி பரப்பில் கட்டப்பட்டு தார் சாலைகள், தெருமின் விளக்குகள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் போன்ற அடிப்படை வசதியுடன் நியாயவிலை கடைகள், குழந்தைகள் காப்பம், நூலகம் மற்றும் கடைகள் ஆகிய சமூக வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. I thank the Honorable Prime Minister for sanctioning 6,95,387 houses for urban Tamil Nadu. NLC நிறுவனத்தால் நெய்வேலியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 2 500 மெகாவாட் அனல் மின் திட்டங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் ஆகிய தென் மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 709 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை பாரத பிரதமர் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார்கள். Due to the various initiatives of Amma's government, Tamil Nadu has become a power surplus state. Dedication of thermal and solar power projects of NLC will further improve the installed power capacity of Tamil Nadu and will further help in the industrialization efforts. ஆக மொத்தம் 1073 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் 11,391 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7 திட்டங்களை துவக்கி வைத்தும் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு மேலும் உதவிய பாரத பிரதமர்களுக்கு என் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I request Honorable Prime Minister to facilitate sanction of Coimbatore Metro Rail project under 50-50 joint venture partnership basis between Government of India and Government of Tamil Nadu, as was done for Chennai Metro Rail project.
At present, day flight are being operated from Salem and Tuticorin airports. Request for allowing night flight services also. The expansion of Madurai and Coimbatore airport may be expected. Coimbatore is a commercial hub and an export center. Therefore, direct flights to Dubai and back may be operated quickly. இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். I once again thank the Honorable Prime Minister for accepting my invitation for inauguration and laying foundation stone for various projects in Coimbatore today. நன்றி, வணக்கம். இப்போது பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் துவக்க விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழா திருப்பூர்